இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் திருவாதிரை கும்புறதுனால ஈவினிங்லேருந்தே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திருவாதிரை ஸ்பெஷல்னாலே நம்ம ஊர் சைடில் பார்த்திங்கன்னா களியும் புளிக்குழம்பும் தான். இந்த புளிக்குழம்புல பார்த்திங்கன்னா 5, 7 இல்லைனா 9 வகையான காய்கள் போடுவாங்க. எல்லாமே வந்து நாட்டு காய்கறிகளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு காயை வேக வச்சுட்டோம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா உப்பு பருப்பும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்தது திருவாதிரை ஸ்பெஷலான களி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இது வந்து அரிசியை ஆட்டி செய்கிறது. அரிசியை ஆட்டினதுக்கப்புறம் இப்படி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். கைவிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இது வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த களியோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்குலாம் எப்படா திருவாதிரை வரும் இந்த களி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருக்கும். குக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு கோலம் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நிலாவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நாங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு.